என்னுடைய மனைவி சுத்த சைவம், நான் எல்லாமே சாப்பிடுவேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மாவெல்லாம் சமைப்பாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். அவங்க மட்டும் சைவம். எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே இது சமைக்கிற போது சமையலில் கூட இருந்து எல்லாம் செய்வாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாங்கள் தனி குடும்பம் வந்துட்டோம். எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுருந்தோம் தெரியல. அப்புறம் தனியாக குடும்பம் வந்து திருவாரூருக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நான் அந்த வாரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அவங்க சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவேன். ஒரு நாள் அவங்க சமைக்கிற போது உள்ளே போய் பார்த்தேன், அடுப்பாங்கரையில் சமையல் அறையில் போய் பார்த்தா அடுப்பில் அதெல்லாம் வேகுதுங்க. ஒரு கரண்டியை வச்சு ஆட்டிக்கிட்டு அதை பார்க்காம இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அதை பார்க்க கூட அவங்களுக்கு மனசு இல்லை. அவ்வளவு வெறுப்பு உள்ளவங்க எனக்காக சமைக்கிறாங்க இல்லையா? சமைச்சு அதோடு இல்லை, அதுக்காக உள்ள பாத்திரத்தெல்லாம் ஒரு தனியாக துணியில் கட்டி மேலே தொங்குது சார். அது கையால் கூட எடுக்க மாட்டேங்குது. ஒரு குச்சியால் எடுத்து அப்படி எடுத்து சமைக்கிறது, மறுபடியும் கட்டி ஒரு தீண்டத்தகாதவனை நடத்துகிறது மாதிரி என்ன நடத்துகிறாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே என்ன நினைப்பு வந்ததுன்னா, ஆஹா, இவ்வளவு சிரமப்படுறவங்க சமைக்கிறாங்க எதுக்காக? நமக்காக இல்லையா? ஏன் அந்த சிரமத்தை நம்ம கொடுக்கணும்? எப்படி ஏதாவது சாப்பிட்ணுன்னா நம்ம வெளியில் போகிறபோது சாப்பிட்டு போகிறோம் இல்லை? அவங்களுக்கு இந்த சிரமம் பிடிக்காத ஒருத்தரை அதை செய்யும்படி சொல்கிறது எவ்வளவு தப்பு அப்படின்னு பார்த்தேன். மறு வாரத்துலேருந்து நான் வாங்கலை, நிறுத்திட்டேன். நான் சாப்பிடுவேனே தவிர மனைவியை சமைக்க சொல்கிறத நிறுத்திட்டேன். ஏன் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு இப்போலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, விட்டுடு சார். குடும்பங்கிறது எப்போ அது இனிமையான குடும்பமாக மாறுதுன்னா, கணவனுக்கு ஏற்றவாறு மனைவி சிந்திக்கணும், மனைவிக்கு ஏற்றவாறு கணவன் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து ஒருத்தர் உணர்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை நிச்சயமாக மேம்பட்ட வாழ்க்கையாக. திருமணம் ஆகிறதுக்கு முந்தி நான் கோயிலுக்கே போனது கிடையாது, சாமி கும்பிட்டது கிடையாது, விபூதி பூச மாட்டேன், குங்குமம் வச்சு ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் சாமி கும்பிடாததுனால சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நான் எவனையும் போகவும் விட மாட்டேன். அறிவு இருக்காடா கோயிலுக்கு எவனை போன நண்பர்கள் எல்லாத்தையும் போக விடாமல் தரேன். இப்படி இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. கல்யாணம் ஆன உடனே ஒரு வாரம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், நீ போயிட்டு வா, நான் இருக்கேன், வீட்டில் இருக்கேன். எங்க நீங்கள், நீ எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வா போ. ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி கேட்டாங்க, ஏங்க நீங்கள் கோயிலுக்கே வர மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு பக்தி இல்லையா? இல்லவே இல்லை. அப்போ என் மனைவி கேட்டாங்க, எனக்கு இருக்க நான் சாமி கும்பிடலாமான்னு. நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் தினம் கோவிலுக்கு போவேங்க, ஊரில் இருக்கிற போது போட்டுமா, நீ வேணா போ, நான் வரமாட்டேன். அது ஒரு வாரம் ஓடிச்சு அப்படி. அதுக்கு பிறகு என் மனைவி, நான் தினம் தனியாக கோவிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த சின்ன பையனும் அங்கே இங்கே நிற்கிறாங்க, அவங்க கேலி பண்ணுறாங்க. உன்னையா கேலி பண்ணுறானுவ? சரி. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். பொதுவாக ஒரு புருஷனாக இருக்கிறவனுக்கு கோபம் வரும் இல்லையா? என்ன என் பொண்டாட்டியே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போகிறான்னா ஆத்திரம் வருமா வராதா? எனக்கு வரல. ஏன்னா என் மனசில் என்ன ஓடுதுன்னா, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் நல்லா தான் சொன்னார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னார். அந்த தாமே வருங்கிறதா அதில் ரொம்ப முக்கியம். அவன் தான் வந்து நமக்கு செய்யணும்னு வேண்டியதில்லை, அது தானாக வந்து சேர்த்துருட்டா உனக்கு அப்படிங்கிறார். அதுமாரி நமக்கு வந்திருக்கு. அதை பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமோ? நான் ஒரு ட்ராமா போடுவோன்ட்டு போட்டேன். எந்த அவன் உன்னை வந்து இடித்தவன், அவனை சொல்லு, நான் என்ன கையை காலை வாங்கிடுவான் அப்படின்னு. இதுக்கு ஏன் கத்துறீங்க? அப்புறம் கத்தாமல் என்ன பண்ணுறது?
நீங்கள் என் கூட வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் சொன்னேன், நான் தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, கோயிலுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னே. உங்களை கோயிலுக்கா நான் கூப்பிட்டேன்? அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்கங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வரும். அது கூட ஒரு நல்ல யோசனை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரின்ட்டு போனோம். மறுநாள் போனோம்னா என்ன பண்ணால், இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு உள்ளே போனோம். எனக்கு கோபம் வந்துட்டு, இந்த வேறு உன் செருப்பை நான் பார்த்துக்கிட்டு இங்கே நிற்கணுமா அப்படின்னு. நான் சொல்லலைங்களே, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நான் இந்த ஓடி போய்ட்டு ஓடியாந்துடுறேன். இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டேன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நில்லுங்களேங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி போயிட்டு வா அப்படின்னு போனவுடனே ஒரு 2 பேர் வந்தான். என்கிட்ட வந்து கேட்குறான், செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு. ஏயா என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா உனக்குன்னு? தான் பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னா. போயான்னு கொஞ்சம் கடுமையாக திட்டினேன். போகும்போது அவன் பேசிட்டு போகிறான்னு ஒரு 2 பேரும், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு. எனக்கு கோபம் வந்துட்டு, எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னோமோ அந்த வாசல்லையே நிறுத்தி நமக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடக்குதுன்னு ஆத்திரமாக இருக்குல்ல. நான் சொன்னேன், நீ பாட்டுக்கு போயிட்டா பாரு, வர்றவன்லாம் செருப்பு ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான், இது எனக்கு அவமானமாக போயிடுச்சுன்னு. வருத்தப்படாங்க என்ன, என் மனைவி வருத்தப்படாங்க, நம்ம 2 பேரும் நாளைக்கு செருப்பு பார்த்து அவர்கிட்ட போட்டுருவோம், உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள கோயில் உள்ள? நான் தான் கோயில், உங்களை என்ன சாமி கும்பிடவா சொன்னேன், சும்மா வாங்கலைங்க உள்ள. கல்யாண மண்டபத்துக்கு போக மாட்டீங்க, அது மாதிரி நினச்சிட்டு வாங்கலேன், வேறு வழி இல்லை. நான் பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம், போகண்டா அப்படின்ட்டு போயிட்டோம். 2 பேரும் போயிட்டோம். மறுநாள், ஐயா வாங்க உட்காருங்க, உள்ளர போயிட்டோம். போய் பார்த்தா அன்றைக்கி தான் நான் பூஜை நடக்கிறத பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பூஜை பார்த்ததே இல்லை, பார்க்குறேன். அப்போ கடைசியில் கற்பூரம் காட்டுறாரு. நான் பாட்டுக்கு நமக்கு இந்த பழக்கம் இல்லையா, நின்றுட்டு இருந்தேன். என் மனைவி என்னை ஒரு இடி இடித்து, எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க என்ன. எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கும்பிடுறாங்க என்ன, நீ சும்மா நிற்கிறீங்க. இந்த பாரு, அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்குது, கும்பிட்றாங்க, எனக்கு இல்லை, நான் எப்படி கும்பிடுவேன் அப்படின்னா. அட இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க அப்படின்னா. அது எப்படி சும்மா கும்பிட்றது என்ன, என்ன சும்மா கும்பிட்றதா? இப்போ தேசிய கீதம் இருக்குல்லங்க, ஜனகணமன, ஆமாம், யாருங்க பாடணும்? தேசபக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? அது மாதிரி நீங்கள் கும்பிடுங்களேன் என்ன, பக்தி இல்லாமலே கும்பிட நீ சும்மா அப்படின்னு. இது எனக்கு நியாயமாகப்பட்டது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் நான் அதை பார்த்துருக்கேன். காலையில் ப்ரேயர் நடக்கும், வருஷம் எங்கள் பிள்ளைகள்லாம் நிறுத்தி கடவுள் வாழ்த்து அது இதெல்லாம் எல்லாமே நடக்கும். கடைசியில் தேசிய கீதம் பாடி முடிச்சுட்டு தான் பிள்ளைகள்லாம் கிளாஸுக்கு போவாங்க. நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு பார்த்துக்குவோம், சத்தம்லாம் போடாமல் கொள்ளாமல் பார்த்துக்குவோம். நான் ஒரு நாள் இந்த 12th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட நிற்கிறானோ, அங்கே நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல ஒரு பையன் இருக்கான் சார், அவனுக்கு தேசிய கீதமே தெரியல சார். அவன் ஆனால் பாடுறான். எப்படி பாடுறான்னு பார்த்தீங்கன்னா, கண்ண 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 கண் கன கணன்னே அடிக்கிறான். கடைசி வரைக்கும் கன தான். கன வழியாக இந்த ராகம்லாம் கொண்டாந்துடுறான் அவன். இனிமேல் சந்தம் கொடுக்குறது மாதிரி கன கன கன. கடைசியில் ஜெயகே ஜெயகேங்கிற போது மட்டும் அஹே ஹே அஹே ஹேங்கிறான். ஆடா பிடிச்சி கொண்டு போய், எங்கே தேசிய கீதம் சொல்லு. தெரியாது சார். ஏண்டா 12 வருஷமாக காதில் வாங்குறியே, உனக்கு தேசிய கீதம் கூட தெரியலையாடா?
தெரியலையே. மனப்பாடம் ஆகலை. சரி, நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து தேசிய கீதத்தை நீ சொல்கிற. ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமாடா? சரி சார், என்ன செய்யணும்னா மனப்பாடம் பண்ணி நாளைக்கு எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு செய்யுள் ஒன்று மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை அதுக்கு பதிலாக இதை செய்யவா அப்படின்னா, நீ ஒன்றும் செய்ய வேணாம் போடா. அதை மாதிரி என் மனைவி சொன்னாங்க, தேசிய கீதத்தை பாடுற மாதிரி நீயும் சும்மா வச்சு கும்பிடியா அப்படின்னா. அன்னைக்கு நான் கும்பிட்டது தாங்க. அதுக்கு பிறகு அந்த கையை நான் இன்னும் எடுக்கலை இருக்கு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்னுடைய மனைவியினுடைய என்கிட்ட உன்னை நான் திருத்த போகிறேன், நீ சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாது, கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் கேட்டிருப்பேனா? முடியாதுப்பா, உன்னால் முடிஞ்ச பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவேன்ல. நான் அப்படி சொல்லலை. என் மனைவி ஏதோ கோயிலுக்கு வாசல் வரைக்கும் அழைச்சிட்டு போகிற மாதிரியும், அங்கே எனக்கு கஷ்டத்தை உண்டாக்குற மாதிரியும், அதில் யாரோ இடித்தது மாதிரி சொல்லி கொண்டு நம்மளை கொண்டுட்டு போய் கோயிலில் கும்பிட வச்சது இருக்கு பாருங்கள். அந்த மனைவி செஞ்ச அருமையான அறிவுடைய செயல். அந்த அறிவார்ந்த செயலை அவங்க செய்கிற போது பக்குவம். இப்போ நான் சாமி கும்பிட்டதுனால ஏதோ ஒரு பெரிய மாறிட்டேன் அப்படின்னா நினைக்காதீங்க. நீங்கள் அதில் நான் அடைந்த நன்மை ஒரு பெரிய நன்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நான் படிக்க மாட்டேன். தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. திருவாய்மொழி படித்ததில்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறேன். தமிழே அதில் இருக்குது, தமிழே அதுக்குள்ளே இருக்குது. இவ்வளதையும் நம்ம இழந்துட்டு தானே இருந்தோம். இந்த மனைவி நமக்கு காட்டின வழியில் இப்போ நாம் வந்து தமிழையே முழுமையாக கற்றுக்கொள்ளுகிற அருமையான வாய்ப்பு கிடைச்சிதேன்னு நினைக்கிற போது, ஒரு மனைவி கணவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான இடத்தை செஞ்சு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. அந்த மாற்றம் எப்படி வருது? கடுமையாக வரல, கொண்டு வந்து திணிக்கலை, எதையுமே மென்மையாக சொல்லி நானாக உணர்கிற மாதிரி பண்ணி ரெண்டு வரும். நம்ம முல்லா கதை சொல்லுவோம் பாருங்க. முல்லா கழுதையில் ஏறி போகிறாரு. போகும்போது ஒருத்தன் கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான். இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லலாம்ல. என்ன கேட்டேன்னாரு. இல்லை எங்கே போகிறீங்கன்னு அப்படின்ட்டு போயிட்டார். இன்னொரு நாள் போகிறான், முல்லா எங்கே போகிறீங்க என்ன கேட்டீங்க, எங்கே போகிறேன்னு கேட்டேன் ஏன்னு அப்படின்னு போயிட்டார். சொல்ல மாட்டேங்கிறார் போகிற இடத்த. அவனுக்கு ஆத்திரம் வந்துட்டு அவன் சொன்னான், முல்லாவுக்கு இப்போ திமிரு ஜாஸ்தியாக போட்டு பணம் ரொம்ப சேர்ந்து போச்சு போல இருக்கு, கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஐயா எங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாது, அவன் பாட்டுக்க தலையாட்டிட்டு போகிறான். ஒரு நாள் நடந்து வந்தார், போய் கேட்டான், முல்லா என்ன ரொம்ப சில்லறை ஏறி போச்சா? ஏத்தம்மா கேட்டா என்ன கேட்டீங்க? நீ எங்கே போகிறேன்னு தானே கேட்டேன், சொல்லக்கூடாது அப்படின்னா. எப்போ கேட்டீங்க? நேற்று நீ கழுதையில் போனீங்களையா? ஆமாம். கழுதையில் போன போது கேட்டிங்களா? ஆமாம். என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு. என்னன்னா, நான் கடத்தூருக்கு போகணுன்னு நினச்சி தான் அதில் ஏறுவேன், அது கடத்தூருக்கு போகாது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். அதை ஒரு நாளும் நான் வருத்தப்படுறதில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வேலையை முடிச்சுக்குவேன். இன்னொரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலான்னு நினைப்போம், அது கடத்தூருக்கு போகும், கவலையே பட மாட்டேன், கடத்தூர் வேலைகளை பார்த்துக்குவேன். இப்படி அது போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் நான் எதை நம்பிடா சொல்கிறது? அது எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா. அப்புறம் ஏன் இந்த கழுதையை வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏட்டா வச்சுருக்கேன்னா. உனக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்டான். ஆயிட்டு. உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளா? இல்லை. விரட்டி விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்புறம் வர்றது அதோட மோசமாக இருந்தால்
தெரியுதுல்ல? இந்த கழுதை நமக்கு சொன்ன இடத்துக்கு போக மாட்டேங்கிறதுக்காக வேறு கழுதையை கொண்டாந்தா அது கீழே தள்ளி விடுற கழுதையாக இருந்தா இல்லாததை நினச்சி யோசிக்கக்கூடாதுடா, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிறவன் தான் மனுஷன்னு சொன்னான். ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் வாழ்ந்து கொண்டு கழிக்க வேண்டும். இந்த ஒரு நிமிஷம் போச்சுன்னா அதில் ஒரு பயன் இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோங்கிற கவலையும் நேற்று நடந்ததை நினச்சி ஒரு வருத்தமும் இதெல்லாம் நமக்கு விட்டுட்டு இந்த நிமிஷத்தில் வாழ கற்றுக்கொண்டோமானால் அதுதான் நல்லது. ஓஷோ சொல்லுவார், குளிச்ச ஆற்றுலேருந்து வெளியே வரமாட்டான்னார். குளிக்கிறதுக்கு இறங்கின ஆறு வேற, திரும்பி வரும்போது நீ வர்ற தண்ணி வேற. அந்த ஆறு முடிஞ்சு போய் அது ஓடிப்போய்ட்டு, ஒரு செகண்டில் ஓடிப்போய்ட்டு அடுத்த தண்ணி அடுத்த செகண்ட் வருது. ஆகையினால நீ எல்லாத்தையும் பழசை நினச்சிக்கிட்டு இருக்காத, ஒவ்வொரு நிமிடமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். எப்படி வாழ கற்றுக்கிறதுங்க? எப்படி வாழ கற்றுக்கிறது? நாம் இப்போது வாழ்க்கையில் நாம் முதல்ல என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, உண்மை பேசுகிறத விட்டுட்டோம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக ஒரு பொய் சொன்னால் கூட ஒத்துக்கலாம். அனாவசியமாக பொய் சொல்லுவான். இந்த பொய் சொல்லவே வேண்டியதில்லை, அது கூட சொல்லுவான். நான் நேத்தி பையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கீழே இறங்குறேன். ஒருத்தர் வந்தவர் கேட்குறாரு, எங்கே கடத்தெருவுக்கான? நான் கடத்தெருவுக்கு தான் போகிறேன். என்னங்க சொல்லணும்? ஆமாம், கடத்தெருவுக்குள்ளே சொல்ல வேண்டியதானே. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இல்லை இல்லை காய்கறி இல்லைன்னு ஏன் சொன்னேன்? இல்லை காய்கறி அதுக்கு தானே கடத்தலுக்கு போகிற, அதுதானே அவன் கேட்டான். ஆமாங்க கடத்தலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற பழக்கமே இல்லை நம்மகிட்ட. எதுக்கு எடுத்தாலும் ஒரு இல்லை சொல்கிறது. அதுதான் கடைசியில் அரிச்சந்திரனை சோதனை பண்ணுற பொழுது விஸ்வாமித்திரர் பல வகையான சோதனைகளை வச்சு பார்த்தாராம், தோற்று போயிட்டார். எல்லாத்துலேயும் அரிச்சந்திரன் வெற்றி பெற்று வர்றான், எந்த துன்பத்தையும் தாங்கிக்கிறான். கடைசியில் ஒன்று செய்கிறார், இதில் பார்த்துருவோம்னு செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? ராத்திரி 12 மணி நள்ளிரவு, அரிச்சந்திரன் மயானத்தில் காவல் காத்துக்கிட்டு நிற்கிறான். அவர் வர்றார். இப்போ அவன் போய் அசந்து போய் மேலே பரணி கட்டியிருக்கான். மரத்து மேலே ஒரு பரண் கட்டி அதில் தான் ஓய்வு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு. சிலுன்னு காற்று அடிக்குது. ராத்திரி 12 மணிக்கு மேலே ஆயிட்டு. இப்போ எல்லாருக்கும் என்ன வரும்? அந்த நேரத்தில் தூக்கம் வரும். அவர் போய் மேலே உட்கார்ந்தார். எப்போ விஸ்வாமித்திரர் வந்தார். அரிச்சந்திரா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னார். இருக்கேன் அப்படின்னா. காவல் காத்துக்கிட்டே இருக்கேன். சரி, ஒரு கதை சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்க சுவாமி சொல்லுங்க அப்படின்னா. ஏதோ ஒரு கதையை ஆரம்பித்து சொல்கிறார். குளிர்ந்த காற்று அடிக்குது, ராத்திரி 12 மணி, கதை வேற சொல்கிறான். என்ன வரும்? தூக்கம் தானாக வரும். அம்மாவெல்லாம் பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு ராத்திரியில் என்ன சொல்லுவாங்க? கதை தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் கதை சொல்லியிருக்காங்க, அதே கதை தான் சொல்லுவாங்க. அந்த இளவரசன் காட்டுக்கு போகிறதோடு நின்று போச்சு. அதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறது எனக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. நான் அது வர்றதுக்குள்ளே தூங்கிடுவேன். அதோடு நின்று போச்சு. அந்த கதை எனக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சொன்னால் தூக்கம் வரும். இப்போ விஸ்வாமித்திரன் கதை சொல்கிறான், அப்படி அடிக்குது, அப்படி கொண்டு அடிக்குது. அரிச்சந்திரா தூங்கிட்டியான்னார். இதுக்கு என்னங்க நம்ம சொல்லுவோம்? இல்லைன்னு தான் சொல்லுவோம். யாரை கேளுங்க, நம்ம பஸ்ஸில் பக்கத்து தூங்குறாருல, தூங்கி நம்ம மேலே தான் படுத்திருப்பார். என்னய்யா நான் தான் உனக்கு கிடைச்சேனா, என் மேலே வந்து உழுவுறேன். இல்லை ராத்திரி கண்ணு முழிச்சேன் இல்லை அப்படின்னு. இல்லை எதுக்கு சொன்னேன்? இப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான் விஸ்வாமித்திரன்? இல்லை ஒரு அசதி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவான்னு பார்த்தார். ஆமாம் முனிவரே தூங்கி விட்டேன்னா. ஆமாம் முனிவரே தூங்கி விட்டேன்னு தான் அரிச்சந்திரன் சொன்னானே தவிர அப்போ கூட இல்லைன்னு சொன்னான், தூங்கலைன்னு சொல்லலை.
விஸ்வாமித்திரன் சொன்னான், உன்னை பொய் சொல்ல வைக்க என்னால் முடியாதப்பா, இன்றோடு நான் தோற்றேன்னு சொல்லிட்டு போகிறேன். நமக்கு அந்த பழக்கம், பொய் சொல்கிற பழக்கம் இல்லை, பொய் சொல்லாமல் பேசுகிற பழக்கம், உண்மையே பேசுகிற பழக்கம் இல்லை. மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து கற்றுக்கிட்டாருங்கிறான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாடுகிற அந்த நேரத்தில் ஒரு மனைவி கணவனை எப்படி நினைக்கணும், கணவன் மனைவியை எப்படி நினைக்கணும் சொன்னால், ஒரு அம்மா கேட்டது, அம்மாட்ட அவர் சொல்கிறார், கணவன் சொல்கிறாரு, திருவள்ளுவர் கூப்பிட்டோன்னே அந்த அம்மா வாசுகிக்கு உடனே வரும்னு அப்படியே விட்டுட்டு கயிறை விட்டுட்டு வந்தது கிணத்துல, அது அப்படியே நின்றுச்சு. அவ்வளோ பெரிய பத்தினியாக அந்த அம்மா இருந்தாங்க, அதனால் நின்றுச்சின்னு. அதுக்கு அந்த பொம்பளை சொன்னால், அதனால் நிற்கலை, திருவள்ளுவரும் அப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் இருந்ததுனால அந்த அம்மா அப்படி இருந்துச்சு, நீ அப்படி இருந்தால் நானும் இப்படி இருப்பேன் அப்படின்னு. ஒருத்தர் மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு முடிவு நம்ம பண்ணணும். திருவள்ளுவர் அதனால தான் சொல்கிறார், மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்கிறார். இப்போ குடும்பத்தில் நாம் கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து வாடுகிற பொழுது ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருத்தர் என்னென்ன உதவி செய்யலாமோ செய்வது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான், பார்த்தீங்களா? ஐயா, நான் ரொம்ப பேர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சவன்லாம், ஏன்டா வீட்டுக்கு போகலையான்னு, போவோம் இப்போ என்ன அவசரம் அப்படிமா. சில பேர் ஆஃபீஸ் முடிஞ்சவொடனே கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு கூட வீட்டுக்கு ஓடுவான். என்னடான்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு எதிர்ப்பு இதை பொறுத்து தான் அவன் போகிறது வர்றதும் இருக்கும். நாம் நன்றாக கணவனை மனைவி உணர்ந்து, மனைவியை கணவன் உணர்ந்து அப்படி வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கை. வாழ்வதுங்கிறது அதுதான். இல்லைன்னா நாங்கள் தான் 15 வருஷமாக குடும்பம் நடத்துகிறோம் சார், நான் சொல்கிறத அவ கேட்க மாட்டேன், அவன் சொல்கிறத நாங்கள். அப்போ இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றா இருக்கீங்க 2 பேரும், ஒன்றா வாழலை, ஒன்றா 2 பேரும் இருக்கீங்க. இப்போ இல்லையா, சில சர்க்கஸில் பார்த்தா சில சமயத்தில் ஆடும் சிங்கமும் பக்கத்தில் நிற்க வச்சுருக்கான், அதனால் நிற்கிது. சமுதாயம் சொல்கிறதுக்காக வேண்டி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களே தவிர ஒற்றுமையாக இல்லை. அது வாழ்க்கை இல்லை, அது இருத்தல். எக்ஸிஸ்டிங் அண்ட் லிவிங் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸிஸ்டிங்னா இருக்கிறார், அவ்வளோதான். அந்த இருக்கிற வாழ்க்கையை நாம் வாழாமல் வாழுகிற வாழ்க்கையை வாழ்கிற பொழுது தான் அது சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நம்மகிட்ட இருக்கிற குணத்திலேயே ஒன்று நான் நினைக்கிறது, அழுக்காருங்கிறார் திருவள்ளுவர். அழுக்காருன்னா பொறாமை தான். பொறாமையை என்ன பொறாமை, 2 வகையான பொறாமை இருக்குங்க. பொறாமையில் 2 என்னென்னா, என்கிட்ட இல்லாதது இவர்கிட்ட இருக்குது, என்கிட்ட கார் இல்லை இவர்கிட்ட இருக்குது, அதை பார்த்து என்னால் பொறுத்துக்க முடியல, இது ஒரு பொறாமை. இன்னொரு பொறாமை இருக்குது, நான் ஒரு கார் வச்சுருக்கேன், இவர் ஒன்று வாங்கிட்டார், அது பொறுத்துக்க முடியல. நானும் கார் வச்சுருக்கேன், இவர் வாங்கிட்டாரா, என்கிட்ட இருக்கிறது மற்றவங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒன்று, என்கிட்ட அவங்ககிட்ட நம்மகிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்கேன்னு நினைக்கிறது ஒன்று, அதுவும் பொறாமை தான். இந்த பொறாமை எப்படி வரும் அப்படின்னா, நாம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்முடைய முயற்சிக்கு ஏற்றவாறு நம்முடைய உழைப்புக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறாங்க. நீ ஒன்று வேணால் கற்றுக்கலாம், இப்படி உழைச்சா வாழலாம், இப்படி இருந்தால் வாழலாம்னு கற்றுக்கலாமே தவிர, இப்படி இருக்கானேன்னு பொறாமப்பட்டு அவனுடைய வீழ்ச்சிக்காக நாம் ஒன்று செஞ்சால் நாம் ஒரு காலத்துலேயும் முன்னேற முடியாதுன்னார் திருவள்ளுவர். அது என்ன செய்யுமா, அவனுடைய செல்வத்தை அழிக்கும், அவனையும் அழிக்கும். பொறாமைப்படுறவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையை கவனிக்க மாட்டான், இன்னொருத்தர் வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். என் நண்பன் ஒருத்தன்னா என் வீட்டுக்கு வருவான், வந்தான்னா அவன் ஒரு நல்ல மனசு உள்ளவன். என்னன்னா, எவங்கிட்டேயும் நல்லது ஒன்றும் இருக்கக்கூடாது. கொல்லைக்கு போவான் சார், ஒரு மாமரம் இருந்ததுங்க, நிறைய காய்க்கும். இதை பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினச்சி அழைச்சிட்டு போய், பாடா மாமரம் எப்படி காய்ச்சிருக்க பற்றியா,
நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னா. சார் ஒரு 15 நாளில் மரம் அவுட்டு சார். நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னு தான் சொன்னான். அதுக்கே மரம் அவுட்டு. புள்ளை விழா நான் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு எதுக்கு புள்ளை விழா. நம்ம சில பேர் சொல்லுவோம், நம்ம போனோம்னா சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, டே இங்கே வா ஏபிசிடி சொல்லி காட்டு, ஆனால் அவனை சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுறோம். எதுக்குன்னா என் பிள்ளை எல்லாம் சொல்லுவான்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம். அதை எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டான். நம்ம பிள்ளை சரியா இல்லை, இவன் பிள்ளை மட்டும் சரியாக இருக்கே அப்படின்னு நினச்சி பொறாமப்படுறவன் இருக்கான். அதனால் ஒரு நாள் என் பேரை விளையாடிக்கிட்டு இருந்தான். ஓடியாந்தான், ஓடினான். யாருன்னா என் பேரண்டா அப்படின்னா. துருன்னு இருக்கானேன்னா. சாயந்தரத்துக்குள்ளே காலை உடச்சிட்டு வந்துட்டான் சார். அதுக்கு வார்த்தை இல்லை, மனசு தான் காரணம். அதை தாங்கி கொள்ளாத மனசு. நான் என்ன பண்ணேன், இவனை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலான்னுட்டு. எங்கள் கிராமத்திலேருந்து வந்தவர் சொன்னார், களை ரொம்ப மண்டிருக்கு சார், வயலில் உழுது போட்டுட்டு புதுசாக நம்ம செய்யலாமான்னு நினச்சிருக்கேன்னார். அதெல்லாம் உழுது போட வேண்டாம், நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கான் சார், களை எடுக்கிறனா ரொம்ப செலவாகும் சார், அதுக்கு உழுது இரியா நம்ம ஆள் இருக்கான். கொண்டு போய் பார்த்தா ஐயோ களை இவ்வளவு இருக்கேம்மா, போயிடும். நான் கொண்டாடுறேன்னு அழைச்சிட்டு போனேன். அப்படியே சுற்றினான், வயலை சுற்றிக்க. இங்கே எதுக்கு அனாவசியமாக அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா, இல்லை வேலை இருக்குடா, உன்னால் ஒரு நன்மை ஆகணும், எல்லாத்தையும் சுற்றி பாரு அப்படின்னு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தான். எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னா, ரொம்ப களை மண்டி கிடக்கு, வாயால் ஒரு வார்த்தை சொன்னீன்னா நடக்குமேன்னு தான் சொன்னேன்னு. அவன் சொன்னான், இவ்வளவு களைக்கும் இடையில் 2-3 பயிர் இருக்கேன்னா. அதை விட்டு அதாவதுங்க என்னன்னு கேட்குறீங்களா, வேற ஒன்றும் இல்லை. அவன் மனசு நல்ல மனசு இல்லை. மனசு நல்ல மனசு இல்லாத போது எல்லாமே அப்படி தான் இருக்கும். நல்ல மனம் என்பது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன் நம்ம வீட்டில் அனாவசியமாக சண்டை போடுறோமே, ஏங்க தேவையில்லாமல் சண்டை போடுறோமே. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகிற போது சொன்னார், ரொம்ப நல்லா நான் கேட்டேன். அதை அவர் பேசுகிற போது சொன்னார், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். ஒரு கணவன் சொல்கிறான், நாளைக்கு லீவு தானே, வாரியா நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில் போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு. போவோங்க, நம்மளும் வெளியிலலாம் போய் நாளாச்சு, போவோம். கல்லணைக்கு போவோமா, போவோமே, ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வா. என்னங்க செய்ய, என்ன செய்யணுமோ செய்ய. புளிசோறு செய்யட்டுமா, செய்ய, உனக்கு தான் நல்லா செய்ய தெரியுமா, செய்ய. புளிசோறு செஞ்சுக்கிட்டாங்க, போகிறாங்க, கல்லணைக்கு போகிறாங்க, எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. மத்தியானம் நேரம் ஆகிட்டுது, வா சாப்பிட்லாம். 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறா, ஒரு பிளேட் வச்சுருக்கா, அதில் எடுத்து கொஞ்சம் புளிசோரை வச்சு சாப்பிடுங்கங்கிறான். அவன் சொல்கிறான், இதை திங்க தானே இங்கே வந்தோம், நேற்றுக்கே சொன்னால் புளிசோறு செய்யலான்னு செய்யின்னா, இப்போ இங்கே வந்து சொல்கிறான் இதை திங்கவா இங்கே வந்தோம். ஏங்க நீங்கள் தானே செய்ய சொன்னேன், அதுதானங்க செஞ்சுட்டு, அது செஞ்சுருக்கிற, சரி இந்த பிளேட்டில் வச்சு கொடுக்குறது தான் வீட்லேயே திங்கிறமே, அப்புறம் நீ ஊட்டி விடு, நீ ஊட்டி விடு. அதை எடுத்து அவள் என்ன பண்ணுறா, வாயில் அப்படி ஊட்டி விட்றா. சாப்பிட்டுட்டு சொல்கிறான், நீ புளிசோறு கொண்டு வரேன்னு சொன்ன. ஆமாம், அப்புறம் ஏன் புளிசோறு கொண்டு, ஏங்க புளிசோறு தானே கொண்டு வந்திருக்கிறேன், புளிசோறு கொண்டு வரேன்னு சொன்னேன், புளிசோறு செய்ய போகிறேன்னு சொன்னேன், எல்லாம் சொல்லிவிட்டு சக்கரை பொங்கலை கொண்டு வந்திருக்கியேன்னா. என்னங்க சக்கரை பொங்கல், நான் புளிசோறு தாங்க கொண்டு வந்தேன், இந்த பார் இங்கே வா அப்படின்னு இவன் கொஞ்சம் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்றான். இவன் கொஞ்சம் ஊட்டி விடுறதுக்காக தான் இந்த நாடகத்தையே அவன் நடத்துகிறான். இவன் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்றான், புளிசோறு தானுங்களே அப்படின்னா. அப்படியா, உன் கைப்பட்ட உடனே சக்கரை பொங்கலாக போயிட்டுது. இப்படி குடும்பம் நடக்கணும் பார், இப்படி குடும்பம் நடக்கணும். ஒவ்வொன்றுலேயும்
ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டி வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதை வாழ்ந்தோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா சொர்க்கம் மாதிரி. சொர்க்கம்னு தனியாக ஒன்றும் இல்லை, நம்ம வீடு தான் சொர்க்கம். அது சொர்க்கமாக வச்சுக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. அப்படி சொல்லுவார். இப்போ நம்ம இப்படி வாழ்வது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்களே, எளிது தானே. யாராவது ஒருத்தர்கிட்ட கோவப்படணும்னா அது பொண்டாட்டிக்கிட்ட கோவப்படலாம்னு நம்ம நினச்சிட்றோம். ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க பாருங்கள், அது அந்த நம்பிக்கையில். அடிக்கிற காலம் வந்தாலும் வந்துடும். குறளை படிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வாழ்க்கையாக அதை மாற்றலாம் என்பதை எண்ணி பார்த்து செய்வதற்க அதுதான் சிறந்த வாழ்க்கை. ஆகையினால நாம் எல்லாருமே வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது தான் சிறந்த வாழ்க்கை. அதனால தான் நான் சொன்னேன், இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, சுலபந்தானே. நினச்சி பார்த்தோம்னா இது கஷ்டம் இல்லை. பொய் சொல்லாமல் இருக்கிறது கஷ்டமா சார்? கொஞ்சம் முயற்சி பண்ணால் இருக்கலாம். இப்போ நான் பொய் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த திட்டு வாங்க நம்மளால் முடியாதுங்கிறதுனால நான் விட்டுட்டேன். பொய் சொல்லாமல் இருக்கலாம், முடியாதா? நம்மளால் முடியும். அதே போல் பொறாமைப்படாமல் இருக்க முடியாதா? முடியும். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தால் செய்யலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்து பார்ப்போம் வாரியர் அப்படின்னு சொன்னேன். வாழ்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.